ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் சொல்லுங்கள் சிஸ்டர், ரைட் சைடு தான் படுக்கிறேன், பேபி லெஃப்ட் சைடில் இருக்குது, என்ன பேபி சிஸ்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிஸ்டர், நீங்கள் நிவேதா சிஸ்டர் சொன்ன டிப்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க, ப்ளீஸ் சொல்லுங்கள், உங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் ஆனால் சிஸ்டர் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சிஸ்டர், நீங்கள் சொன்ன டிப்ஸில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், இப்போது எனக்கு பாய் பேபி 11 months ஆகுது, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணியிருக்கலாம். 11 month பாய் பேபிக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இன்னும் என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுங்க சிஸ்டர், நெக்ஸ்ட் பேபிக்கெலாம் எனக்கு அப்டேட் பண்ணிடுங்க. எதனால் அப்படின்னா, என்னோடய ஹாப்பினஸ்ஸே இது தான். ஸோ நீங்கள் வாழ்த்துற ஒரு 4-5 வார்த்தை தான் என்னோட ஒரு ஹாப்பினஸ்ஸு, மனசளவில் நான் திருப்தியாக வருது. ஏன்னா நான் மெடிக்கல் வைஸ் நான் எதுவும் படிக்க கிடையாது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு, நான் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் நான் இந்த பேபிஸ் எனக்கு பிறந்துச்சு. ஸோ அது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸில் நிறையா பேருக்கு மிஸ்கரேஜ் ஆகிடுது. அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்றத ஒரு டிப்ஸாக தான் நான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். ஸோ இந்த பேபி அந்த பேபி அப்படின்றது எல்லாமே கடவுள் கொடுக்குற வரம் தான். நான் சொன்ன டிப்ஸ் சும்மா எல்லாமே நான் ரெஃபர் பண்ணி, கூகுளில் ரெஃபர் பண்ணி, அதே போல் என்னோடய ரிலேஷன் சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க பாய் பேபிக்கு இது மாதிரிலாம் இருந்தால் அவங்க பாட்டி சொன்னாங்க, உனக்கு ஆண் குழந்தை வேணும்னா இந்த மாதிரி ஆண் குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து நான் நிறைய ரெஃபர் பண்ணி எல்லாமே குமுலேட்டிவாக எடுத்து தான் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதே போல் அவங்க என் ஃப்ரெண்டோட பாட்டி, என் ரிலேஷன் சிஸ்டர் தான், என் ஃப்ரெண்டு தான், அவளோட பாட்டி சொன்ன டிப்ஸ் வச்சு அவளுக்கும் பாய் பேபி பிறந்துருச்சு. ஸோ நான் அவள்கிட்ட டிப்ஸு கேட்டு நான் ஃபாலோ பண்ணேன். நான் ஃபாலோ பண்ணல, உங்களுக்கு நான் சொன்னேன். என்னோட பாய் பேபிக்கு எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்றதை நான் ஷேர் பண்ணேன். மற்றபடி அந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணி தான் எனக்கு பாய் பேபி பிறக்க கிடையாது. ஸோ நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எதனாலனா, நான் அப்போலாம் சேனலே நான் ஆரம்பிக்கல, 2 பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் சேனலே ஆரம்பித்தேன். ஸோ அதனால் என்னோடய ரிலேஷன் சிஸ்டர் ஃபாலோ பண்ணி பாய் பேபி பிறந்துச்சு. அதனால் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் டாக்காக கொடுத்துருப்பேன். எனக்கு ஆக்சுவலி என்ன இருக்குது, என்ன நடந்தது அதை ஷேர் பண்ணுறது தான் நம்ம சேனலு. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒரிஜினாலிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் ஒரு சில டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணது, அடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸு ஃபாலோ பண்ணுறது, அடுத்தது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அப்சர்வ் பண்ணது, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஃபாலோ பண்ணது, எல்லாமே குமுலேட்டிவாக எடுத்து தான் நான் அந்த வீடியோவே போட்டுட்ருக்கேன். அதான் சிஸ்டர், இப்போ நான் அவங்களுக்கு என்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பாய் பேபி புகுந்த வீடு அப்படின்னு போடுங்க. ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு ரிலேட்டடாக சிம்டம்ஸும் போட்டிருப்பேன், என்ன ஃபாலோ பண்ணால் பாய் பேபி பிறக்கும் அப்படின்றதையும் நான் போட்டிருப்பேன். அது எல்லாமே நாட் 100% ஷுவரு. ஸோ எல்லாமே கடவுள் விட்ட வழி தான். நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன இது அப்புறம் எதுக்கு சிஸ்டர் இந்த வீடியோ, இதெல்லாம் அப்போ ஃபேக்கா? கண்டிப்பாக ஃபேக்கும் இல்லை. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேத்துக்கு பாய் பேபி பிறந்திருக்கு. ஸோ ஒரு 90% பாய் பேபி பிறந்திருக்கு, 10% கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அதிகபட்சம் பர்சன்டேஜ் பிறந்தது தானே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நான் வீடியோஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதோட லிங்க் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் உங்களுக்கு போடுறேன். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஆள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே பாய் பேபி கட்டாயம் பிறக்கும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். அந்த வீடியோஸை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்காக கொடுக்குறேன். இதே வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு